திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கொள்கைப்படி கடவுள் அப்படிங்கிற பதிப்பொருளை பற்றி சிந்தித்து வருகின்ற தொடர் பதிவுகளில் அத்துவிதம் அப்படிங்கிற தலைப்பில் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேதாபேத சம்பந்தம். இன்மை பொருள் கொண்டு அத்துவிதத்துக்கு கருத்து கூறிய மற்றொருவர் ராமானுஜர். ராமானுஜர் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை எவ்வாறு விளக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ராமானுஜர் சைவ சித்தாந்திகளைப் போல முப்பொருள் உண்மை கொண்டவர். ஆனால் அவர் முப்பொருள் கொண்டது அசித்து அப்படின்னு சொல்லப்படுற உலகம், சித்து அப்படின்னு சொல்லப்படுற உயிர்கள், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற இறைவன். இந்த மூணைத்தான் அவர் முப்பொருட்கள் அப்படின்னு சொன்னார். உலகம் கிடையாது, உயிர்கள் கிடையாது, பிரம்மம் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்ல சங்கரருக்கு அத்துவிதம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு பொருள் இரண்டில்லை, ஒன்றே அப்படின்னு விளக்குறது ரொம்ப எளிதாக இருந்தது. ஆனால் இறைவன் வேறு, உயிர்கள் வேறு, இவ்விரண்டு பொருள்களும் உண்மை என கொண்டதோடு அத்துவிதம் என்பதன் பொருள் இரண்டில்லை, ஒன்றேதான் அப்படின்னு கொண்ட ராமானுஜருக்கு அத்துவிதம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. அவர் எந்த வகையான விளக்கம் கொடுக்கிறார் என்பதை நம்ம சிந்திப்போம். இறைவனே உயிர்கள் அனைத்திற்கும் உலகம் யாவைக்கும் அந்தர்யாமியாய் அவற்றை உள்நின்று இயக்குகிறான். அவற்றை தனக்கு உடலாக கொண்டு தான் அவற்றிற்கு உயிராக நிற்கிறான். இவ்வாறு உயிர்களை இறைவனுக்கு சரீரமாகவும் இறைவனை அச்சரீரத்தை உடைய சரீரியாகவும் கொள்கிறார் ராமானுஜர். இங்கனம் கொண்டு உலகு, உயிர்கள், இறைவன் ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு பொருள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வாறு சொல்வதால இறைவனுக்கு புறம்பாக அவனில் இருந்து வேறுபட்டதாக பொருள் எதுவும் இல்லை என்பது பெறப்படுகிறது. இந்த விதமாக ராமானுஜர் உலகமும் உண்மை, உயிர்களும் உண்மை அப்படிங்கிற கொள்கையை விடாமல் அதே சமயம் பிரம்மம் ஒன்றே உள்ளது அப்படிங்கிற சங்கரருடைய கொள்கையை மேற்கூறியவாறு நுட்பமாக விளக்கம் கொடுக்கிறார். சரீரம் சரீரியை விட்டு தனித்து இருக்க இயலாது, தனித்து இயங்கவும் முடியாது. சரீரம் நிலைப்பதற்கு சரீரி இன்றியமையாக உள்ளது. அதுபோலவே உயிர்களுக்கும் உலகுக்கும் இறைவன் இன்றியமையாதவன். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள இந்த சம்பந்தம் பேதாபேதம் எனப்படும். இந்த சொல்லுக்கும் இது அவர் எப்படி சொல்றாருன்னா, சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பை போன்றது அப்படின்னு சொல்றார். இதை கொஞ்சம் விவரமாக சிந்திப்போம். சொல் வேற, பொருள் வேற, அதனால பேதம். சில இடங்கள்ல சொல்லே பொருளாக இருக்கு, அது அபேதம் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லையும் பொருளையும் வேறு வேறாக வைத்து கூறும் இடங்களையும் சொல்லே பொருள் என ஒன்றாக வைத்து கூறும் இடங்களையும் இலக்கண நூல்களில் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள அப்படின்ற தொல்காப்பியத்தை உயிரியலில் சொல்லப்படுது. கருத்தல் என்ற சொல்லும் சிவத்தல் என்ற சொல்லும் சினங்கொள்ளுதல் என்ற பொருளை உடையன என்பது இந்த நூற்பாவுடைய கருத்து. இதில் சொல்லும் அதன் பொருளும் வேறாக கூறப்பட்டுள்ளன. இது பேதம். அதே மாதிரி தெவ்வு பகையாகும் அப்படிங்கிறது இன்னொரு நூற்பால சொல்லப்பட்டிருக்கு. தெவ்வு என்கின்ற சொல்லு பகை என்ற பொருளை தருது. அப்போ இதன் கருத்து, அதனால இந்த நூற்பா எப்படி அமைந்திருக்கிறது? சொல்லே பொருள் என்னும்படி இரண்டையும் ஒன்றாக கூறுகிறது. இது அபேதம். பேதம் சில இடங்கள்ல கடவுளும் உலகமும் ஒன்றே என அபேதமாகவும், சில இடங்கள்ல அவை வேறு வேறு என பேதமாகவும் கூறுறதுனால
இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டு கடவுளும் உலகமும் வேறுதான், ஒன்றும் தான் என பேதாபேதம் கூறுதலே பொருந்தும் அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். ஓரிடத்திலேயே பேதம் அபேதம் இரண்டும் இருத்தல் எவ்வாறு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அதை நீக்குவதற்காக சொல்லப்பட்டதே சொல்லும் பொருளும் போல அப்படிங்கிற இந்த உண்மை. இவருடைய கருத்து பேதாபேத கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் சைவ சித்தாந்தம் மறுக்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் மேலும் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம், சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.